தங்களுக்கு அரசு இலவசமாக வழங்கிய வீட்டு மனைகளை அளவீடு செய்வதை தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். வீட்டு மனைகளை அளவீடு செய்வதை ஊராட்சி மன்ற தலைவர் வீரப்பன் என்பவர் பொய்யான தகவல்களை பரப்பி தடை செய்வதாக போராட்டம் நடத்தியவர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகாவில் உள்ள கொட்டியாமுண்டி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிக்கான இலவச வீட்டுமனை பட்டா 3 நபர்களுக்கு வாங்கி அந்த இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அந்த இடத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். மறுபடியும் அதே இடத்துல ஒரு 2 பேருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு வாங்கினோம். அந்த விவசாய நிலத்தை அந்த கிராம பொதுமக்கள் அகற்றாமல் நாங்கள் மனு கொடுத்து அதை தடை வாங்கி நாங்கள் பட்டா வாங்கினோம். பட்டா வாங்கின இடத்த எங்களுக்கு சர்வே பண்ணி கொடுக்கின்ற வட்டாட்சியரை முறையிட்டு நாங்கள் சர்வே பண்ணும்போது முதல் தடவை தடுக்கிறாங்க. 2வது தடவை காவல் பாதுகாப்பு வேண்டி காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்து மறுபடியும் அழக போகும்பொழுது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அகற்ற வரும்பொழுது கிராம ஊராட்சி தலைவர் முன்னாள் தலைவர் அருள்மதி என்ற நபர்கள் அந்த கிராமத்தில் உள்ள ஆதிதிடா அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ரேஷன் கடையை இடிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஜி வேலை செஞ்சிருந்த அனைத்து நபர்களையும் ஒன்று திரட்டி காவல்துறையினரையும் வட்டாட்சியரையும் பணி செய்ய விடாமல் தடுத்ததன் காரணமாக தடுத்தது மற்றும் எங்களுடைய உரிமையும் மாற்றுத்திறனாளிக்கு இந்த இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் உரிமையும் பறித்திருக்கிறாங்க. சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு இந்த ஜாதி மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கிராம பொதுமக்களாகிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அருள்மொழி என்றவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த இடத்தை மீட்டுக் கொடுக்கும் வரை இந்த இடத்திலிருந்து நாங்கள் போவதில்லை. நான் விழுப்புரம் மாவட்ட சீக்கிரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய தலைவர். இங்கே நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் சார். எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அந்த போராட்டம் அதை தான் எங்களுடைய நியாயத்தை கேட்குறோம்.